சர்வதேச எரிசக்தி சந்தையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பம் தற்போது அரங்கேறியுள்ளது. உலகின் முன்னணி கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றான ரஷ்யா தற்போது தனது பெட்ரோல் தேவையை பூர்த்தி செய்ய இந்தியாவிடம் கைகளை நீட்டி நிற்கும் சூழல் உருவாகியுள்ளது. நம் நாட்டின் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவிற்கு சலுகை விலையில் கச்சா எண்ணெயை வாரி வழங்கி வந்தது நமக்கு தெரியும். குறிப்பாக ஈரானுடனான மோதல் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்ட போது இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் சுமார் 36% அதிகமாக ரஷ்யாவே பூர்த்தி செய்தது. ஆனால் இன்று நிலைமை அப்படியே தலைகீழாக மாறியுள்ளது. ரஷ்யாவிற்கு இத்தகைய ஒரு நெருக்கடி ஏற்பட மிக முக்கிய காரணம் சுமார் 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நீடித்து வரும் உக்ரைன் போர்தான். சமீப காலமாக உக்ரைன் ராணுவம் தனது தாக்குதல் வியூகத்தை அதிரடியாக மாற்றி அமைத்துள்ளது. ரஷ்யாவின் ஆழமான எல்லைக்குள் புகுந்து அந்நாட்டின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் எரிசக்தி கட்டமைப்புகளை உக்ரைன் ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அடித்து வருகின்றன. குறிப்பாக ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களால் ரஷ்யாவில் பெட்ரோல் உற்பத்தி கடுமையாக முடங்கியுள்ளது. இதன் விளைவாக ரஷ்யாவின் பல மாகாணங்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்து நிற்கும் அவல நிலை உருவாகியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் இருந்து தனது நாட்டை மீட்க ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவின் உதவியை நாடியுள்ளார். அதன்படி முதற்கட்டமாக சுமார் 60,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை இந்தியா சரக்கு கப்பல்கள் மூலமாக ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. கோடை காலத்தில் ரஷ்யாவின் ஒரு நாள் பெட்ரோல் தேவை சுமார் 1,10,000 மெட்ரிக் டன்னாக இருக்கும் நிலையில் இந்தியா மட்டுமல்லாது பெலாரஸ் போன்ற நட்பு நாடுகளிடம் இருந்தும் ரஷ்யா தற்போது எரிபொருளை இறக்குமதி செய்து வருகிறது. கச்சா எண்ணெயை உலகுக்கே வாரி வழங்கிய ஒரு வல்லரசு நாடு இன்று பெட்ரோலை இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது சர்வதேச அரங்கில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனின் இந்த ட்ரோன் தாக்குதல்களால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு பலவீனப்படுத்தியுள்ளது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணமாகும். ஒருபுறம் இந்தியாவிற்கு சர்வதேச அளவில் இது ஒரு வர்த்தக வாய்ப்பாகவும் கௌரவமாகவும் பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் உலக அளவில் எரிபொருள் சந்தையில் இந்த தட்டுப்பாடு எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. புதினின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் இந்தியாவின் தொடர் ஆதரவு ரஷ்யாவை இந்த நெருக்கடியில் இருந்து காப்பாற்றுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.